السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்றைய தினம் நாம் இந்த தஸ்பீஹை ஓதுவோம். இதனை ஓதுவதன் மூலமாக மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு நன்மையை எழுதுவார்கள். அதே போன்று அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய நேரடி உதவியை பெற்றுத்தரக்கூடிய மிகவும் சிறந்த அற்புதமான ஒரு தஸ்பீஹை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மிகவும் முக்கியமான ஒரு தஸ்பீஹாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அன்பை பெற்றுத்தரக்கூடியதாக இந்த தஸ்பீஹ் இருக்கின்றது. நாம் இந்த தஸ்பீஹை எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு இந்த தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு நன்மைகளை எழுதுவார்கள். மலக்குமார்களையே வியப்பில் ஆழ்த்தக்கூடிய மிகச்சிறந்த நன்மையை கொண்ட தஸ்பீஹ் என்னவென்றால், யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக். மிகச்சிறந்த ஒரு தஸ்பீஹாக இந்த தஸ்பீஹ் இருந்து கொண்டிருக்கின்றது. யா ரப்பி லக்கல் ஹம்து கமா யம்பகி லிஜலாலி வஜ்ஹிக வ அஸீமி சுல்தானிக் என்று வரக்கூடிய இந்த தஸ்பீஹை அதிகமாக ஓதுவோம். இந்த தஸ்பீஹின் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலாவினுடைய உதவியை பெற்றுக்கொள்ள முடியும். அதே போன்று மலக்குமார்கள் போட்டி போட்டுக்கொண்டு அவர்களுக்கிடையே இந்த தஸ்பீஹுக்கான நன்மைகளை பதிவார்கள். அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான தஸ்பீஹை நாமும் ஓதுவோம், பிறருக்கும் இதனை கற்றுக் கொடுப்போம். நிச்சயமாக அல்லாஹ்வினுடைய அந்த உதவி நம்மை வந்தடையும். வல்ல நாயன் நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சுவனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக. ஆமீன்.